முழுவதும் இண்டிகோ சேவை பாதிப்பால் தாறுமாறாக கட்டணத்தை உயர்த்தும் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? புதிய விமானிகளுக்கான புதிய அந்த விதிமுறைகளை பின்பற்ற கோரி கொடுக்கப்பட்ட கடுமையான உத்தரவுகளை தொடர்ந்து இண்டிகோ விமானத்தை இயக்குவதற்கு போதுமான விமானிகள் இல்லாமல் அந்நிறுவனத்துடைய பல சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட சேவைகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில மற்ற விமான சேவைகள் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் அதனுடைய டிக்கெட் விலைகளை தாறுமாறாக உயர்த்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னையில் இருந்து கோவை செல்வதற்கான டிக்கெட்டை அதிகபட்சமாக 71,000 என்ற அளவுக்கு உயர்த்திருக்கிறார்கள். இதுபோல் நாடு முழுவதுமே இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து மற்ற விமான சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய பயண டிக்கெட்டுக்கான கட்டணத்தை பன்மடங்காக உயர்த்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல மத்திய அரசு இந்த போன்ற நிலையை சமாளிப்பதற்காக தற்பொழுது விமான நிறுவனங்களுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டிருக்கிறார்கள். அதாவது நாடு முழுவதும் இண்டிகோ சேவை பாதிப்பால் தாறுமாறாக உயர்த்தப்பட்டிருக்கூடிய இந்த கட்டணங்களை உடனடியாக குறைக்கும் வகையில ஏற்கனவே விமான கட்டணங்களை நிர்ணயிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த வழிகாட்டுதலை பின்பற்றப்பட வேண்டும் என்ற உத்தரவை தற்பொழுது மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதாவது சராசரியாக ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவு வரையிலான ஒரு பயணத்திற்கு அதிகபட்ச கட்டணம் 7,500க்கும் மிகாமல் விமான கட்டணம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் 1000 கிலோமீட்டர் தொலைவு வரையிலான நகரங்களுக்கான கட்டணம் அதிகபட்சமாக 12,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதே போன்று 1,500 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தொலைவிலான நகரங்களுக்கு செல்வதற்கு ஒரு இடமிருந்து ஒரு செல்வதற்கு அதிகபட்சமாக கட்டணமே 18,000க்குள்ளாகத்தான் இருக்க வேண்டும். இது விமான கட்டணங்களை நிர்ணயிப்பதற்கான ஒரு வரன்முறையாக மத்திய அரசு தொகுத்து வைத்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழலை பயன்படுத்தி இறுதி கேட்ட நேரத்தில் விற்பனையாகக்கூடிய டிக்கெட்டினுடைய விலை என்பது உச்சபட்ச விலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து கோவை செல்வதற்கான விமான கட்டணம் என்பது 71,000 நிர்ணயித்த அந்த கட்டணங்கள் வெளியாக இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. இறுதி நேரத்தில் இதுபோல் அபரிவிதமாக தங்கள் இஷ்டத்துக்கு ஏற்றக்கூடிய இந்த கட்டணங்களுக்கு கடிவாளம் போடும் வகையில மத்திய அரசு தற்பொழுது இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். தேவை அதிகரித்ததை தொடர்ந்து டெல்லி சென்னை விமான கட்டணம் 1 லட்சம் ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய பயணிகளுக்கு மத்திய தற்பொழுது ஆறுதல் தரும் விதமாக மத்திய அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். விமான கட்டணத்தை மத்திய அரசு நிர்ணயித்தது போன்ற அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி கட்டணங்களை முறையே நிர்ணயிக்க வேண்டும் என்று விமான சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கையாக இந்த உத்தரவுகளை கொடுத்திருக்கிறார்கள். மாணிக்கம், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.